திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சரணாகதி சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது, இது சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்ட சுவாமியினுடைய விரத காலமாக இருக்கிறதுனால அவரை பற்றி ஒரு பதிவு உங்களுக்கு பயன்படும் வகையில் போடலான்னு இன்றைக்கி தர்மசாஸ்தாவனுடைய ஒரு பதிவு போடலான் இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவா 2 கால்களையும் குத்துக்காலிட்டு யோக பட்டயம் கட்டி வலது கையில் சின்முத்திரை காட்டி இடது கையை திருவடியை காட்டி அமர்ந்திருக்கிறார். அப்படி அவர் அமர்வதற்கான காரணம் என்ன? ஐயப்ப சுவாமியினுடைய அமர்வு நிலை எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பொதுவாக அமர்ந்திருத்தல் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா, அதை நாம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆசனம் அதாவது இப்போ நம்ம சம்மணங்கால் போட்டு உட்காரோம் இல்லைங்களா, அது ஒரு வகையான ஆசனம். அதே மாதிரி நம்ம யோகாசனங்களில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, முழங்கால் முட்டி போட்டு அந்த முட்டி மேலே நம்ம உட்கார்றது வஜ்ராசனம். அதே மாதிரி 2 கால்களையும் மேல் போட்டு உட்காந்து ஆசனங்கள் பண்ணுறது பத்மாசனம். இந்த மாதிரி யோகாசனத்தில் ஆசனங்கள் பல வகைப்படும். பத்மாசனம், யோகாசனம், வஜ்ராசனம், இந்த மாதிரி பல ஆசனங்கள். அப்போ சுவாமி ஐயப்பன் இந்த மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னா, அதுவும் ஒரு வகை கண்டிப்பாக ஒரு ஆசனமாக தானே இருக்கணும். அப்போ அது என்ன ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வருது. அது என்ன ஆசனம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், ஆனால் தெரியாத விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சுவாமி ஐயப்பன் அமர்ந்திருக்கும் ஆசனம் ஹரிவராசனம். ஹரிவராசனம் அப்படிங்கிறது தான் சுவாமி ஐயப்பன் அமர்ந்திருக்கும் ஆசனம். ஹரிவராசனம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், 2 கால்களை முன்னால் ஊன்றி நேராக வைத்து நமது முதுகெலும்பை நேராக 90 டிகிரியில் முதுகெலும்பை வைத்து வலது கையில் சின்முத்திரை, இடது கை திருவடியை காட்டி, இதுக்கு பேர் தான் ஹரிவராசனம். அதே ஆசனத்தில் எந்த வகையான ஆசனம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் அமர்ந்திருப்பதை போல அப்படிங்கிறது தான் அந்த ஆசனத்தினுடைய தன்மை. இதுதான் அந்த ஹரிவராசனத்தினுடைய மேலோட்டமான ஒரு விளக்கம். இன்னும் கொஞ்சம் விரிவாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், சுவாமி ஐயப்பன் வலது கையில் ஏன் சின்முத்திரை வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குண்டான பதிலை நம்ம தேடுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள் 5, அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் உள்ளது. அப்போது பஞ்சபூதங்கள் 5 நம்ம உடல்லையும் இருக்குது. அதையே இந்த கை விரல்களில் நம்மளால் பார்க்க முடியும். நம்முடைய மோதிர விரல் அப்படிங்கிறது மோதிர விரல் நிலத்தை குறிக்கிறது. நம்முடைய சுண்டு விரல் நீரை குறிக்கிறது. நம்முடைய ஆட்காட்டி விரல் வாயு மீன்ஸ் காற்றை குறிக்கிறது. நம்முடைய நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கிறது. நம்முடைய கட்டை விரல் நெருப்பை குறிக்கிறது. இந்த பஞ்சபூத தத்துவங்களும் நம்முடைய உள்ளங்கையிலேயே இருக்குது. சுவாமி எப்படி உட்கார்ந்துருக்கார்? ஆட்காட்டி விரலோட நுனியையும் கட்டை விரலோட நுனியையும் சேர்த்து பிடித்து மீதி 3 விரல்களை நேராக வச்சு சுவாமி உட்காந்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, நெருப்பு சக்தியையும் காற்று சக்தியும் சேர்ந்து சுவாமி உட்கார்ந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நம்ம சுவாமி காந்தமலையில் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறத உணர்த்தும் வகையில் காற்றையும் நெருப்பையும் இணைத்து மற்ற விரல்களை நேராக பிடித்து பஞ்சபூத சக்தியில் நான் ஜோதியாக இருக்கிறேன் என்று சுவாமி உணர்த்துறார். இதிலேயே இன்னொரு விளக்கம் நாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சின்முத்திரை அப்படிங்கிறது 3 விரல்கள் நேராக இருக்குது பார்த்தீங்களா. மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் மும்மலங்கள்: ஆணவம், மாயை, கண்மம். ஆணவம் அப்படின்னா என்னென்னா, நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், என்னால் தான் இவங்க நல்லபடியாக சாப்பிட்றாங்க, நான் எவ்வளவு செஞ்சவங்களுக்கு எதுவும் நன்றியே இல்லை. இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சராசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோம். அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வருதோ அது எல்லாமே ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சேரும். இது அந்த முதல் விரல். 2வது விரல் அப்படிங்கிறது மாயை. மாயை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இரவு நாம் தூங்க போகிறோம், நாளைக்கு காலையில் நாம் எழுந்திருக்கிறோம்.
இன்றைக்கு இரவு நம்ம தூங்குறது ஒரு மரணம். அடுத்த நாள் காலையில நாம எழுந்திருக்கிறது ஒரு பிறப்பு. அப்ப தினமும் நாம இறக்கிறோம், தினமும் நாம பிறக்கிறோம். இப்படிப்பட்ட நிரந்தரமான காலையில எந்திரிச்சா தான் நிஜம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. மாயமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்? இத இப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம். நம்ம பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா, இந்த திட்டங்கள் எதுவும் நிரந்தரம் இல்ல. அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் இறைவனுடைய பிரபஞ்ச விதி. அப்போ பட்டினத்தார் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு வீட்ல வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்ல வந்து அந்த இறந்து போன சவத்த சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாய உலகத்த சொல்றதுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு. "இன்றைக்கு செத்த சவத்தை பார்த்து, நாளை சாகப்போகும் சவங்கள் அழுது கொண்டிருக்கிறது" அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய உண்மைன்னு பார்த்தீங்களா? இது ஒரு மாய உலகம் தானே. எப்ப வேணாலும் அந்த மரணம்ங்கிறது நிகழலாம் இல்லையா? அப்ப இந்த மாயா உலகத்துல, இந்த மாயைக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது 2வது விரல் மாயை. 3வது விரம் கன்மம். கன்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கர்ம வினை. கர்மம், கர்ம வினை. நீங்க அத எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க? அதனுடைய வினையினுடைய தொடர்ச்சி, இந்த ஜென்மத்தில செய்யக்கூடிய காரியங்கள், காரணங்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஜென்மத்துக்கு வரும். அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் வருடா வருடம் சபரிமலைக்கு போறேன். நான் வருஷம் வருஷம் விடாம போயிட்டுருக்கேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். என்னோட வாழ்க்கை ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு? எனக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? எவ்வளவு ஏமாத்துறவன், வஞ்சகம் பண்றவன், பொய் சொல்றவனெல்லாம் ஊர்ல ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? கடவுள கும்பிடுறது தவறா? அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் வரும். அதெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க முன் ஜென்மத்தில செஞ்ச கர்ம வினையினுடைய பலனா இந்த வருஷத்தில அவங்க வந்து சுகமா, சுகபோகமா இருக்கிற மாரி தெரியும். இந்த ஜென்மத்தில அவங்க செய்யக்கூடிய பாவங்களுடைய சம்பளம் அடுத்த ஜென்மத்தில தான் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஊழல் பண்ணி எல்லாமே பண்ணி இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயில்ல போய் களி சாப்பிட்டுருப்பாங்க. அதனால அந்த கர்ம வினைங்கிறது யாரையுமே எப்பவுமே விட்டு வைக்காது அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாமி வந்து இந்த சின்முத்ராவில வந்து 3 விஷயங்கள காமிக்கிறாரு. ஆணவம், மாயை, கன்மம் அப்படி காமிக்கிறார். அத காமிச்சுட்டு இடது கைய வந்து திருவடியை நோக்கி காமிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மும்மலங்களையும் ஒழித்து, இந்த மும்மலங்களையும் அடக்கி, நீ எனது திருவடியை பற்றி சுவாமியே சரணம் என்று இறுகப்பிடித்து முழு சரணாகதி அடைந்தால் நிச்சயம் நீயும் ஐயப்பனாவாய். அதுதான் தத்துவமசின்னு சொல்லி ஐயப்பன் கோயில்ல 18ஆம் படிக்கு மேல எழுதி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியலாம், எல்லா கோவில்கள்லயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அருள்மிகு மாரியம்மன் மாரியம்மன் ஆலயம், அருள்மிகு முனீஸ்வரர் ஆலயம், அருள்மிகு கருப்பராயன் ஆலயம். ஆனா சபரிமலையில மட்டும்தான் 18 படி மேல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தத்துவமசி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எதை நீ தேடி வந்தாயோ நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த ஆணவம், மாயை, கன்மம் அப்படிங்கிற விஷயத்தை ஒழிச்சு நீ என்னுடைய திருவடியை பிடித்து சுவாமியே சரணம் என்று சரணடைந்தால் நிச்சயம் நீ என்னுள் கலந்திருப்பாய். நானே நீ, நீயே நான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்தி, அந்த யோக பட்டயம் கட்டுறது எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஹரிவராசன ஆசனத்துல உட்கார்ந்து அந்த பட்டயம் கட்டி ஒரு மனிதன் அந்த மாதிரி உட்கார முடிந்தால், எவ்வளவு வருஷங்கள் வேணாலும் ஆடாம, அசையாம, ஆடாம, அசையாம தவம் செய்ய இயலும். அதுதான் சுவாமி அங்க வந்து சபரிமலை வந்து ஸ்ரீ மகா யோக பீடம். அந்த யோக பீடத்துல சுவாமி ஏன் அந்த பட்டயம் கட்டி, குத்துக்காலிட்டு அந்த ஹரிவராசனத்துல உட்கார்ந்திருக்காருன்னா, அவர் தவக்கோலத்தில் இருக்கார். அதுக்காகத்தான் அந்த அமர்வு நிலை. இந்த அமர்வு நிலையை பற்றி அடியேன் எனக்கு தெரிந்த விவரங்களை இந்த பதிவிலே பதிவிட்டிருக்கேன். நீங்களும் அந்த மும்மலங்களையும் அடக்கி, பகவான் ஐயப்பனுடைய திருவடியை பிடித்து, சுவாமியே சரணம் என்று அவனுள் நாம் கலந்திருப்போம். என்றும் அவனுள் நாம் கலந்திருப்போம். நன்றி, வணக்கம்.